கேஜேசி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். போன தொகுப்பில் குரு பெயர்ச்சி பலன் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் நாள் ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி பலனுக்கு ஒரு 3 ராசிகளுக்கு குரு பெயர்ச்சி பலனை சொல்லியிருக்கேன். இப்போது அடுத்து ஒரு 4 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிகளுக்கு இந்த தொகுப்பில் குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்ப்போம். மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த குரு பெயர்ச்சி பலன் மேஷத்துக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. இந்த 3 வரக்கூடிய குரு பெயர், புகழ், உத்தியோகம், தைரியம், ஆளிடம் சேர்க்கை, இப்படி நற்பலனா உயர்ந்த பதவிகளை அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிட்ருக்குது. பெயர் எப்படின்னாக்கா, நாம் ஏதோ ஒன்று பிள்ளைகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ செய்வோம். பிள்ளைகளுக்கு கல்விக்காகட்டும், இல்லை உத்தியோகத்தில் ஏதோ ஒரு தொழில் செய்கிறதாகட்டும், அந்த தொழிலை ஏதோ ஒரு நுணுக்கத்தோடு செஞ்சு அதில் ஒரு பேர் ஏற்படக்கூடியதாக இந்த குரு பகவான் நற்பலனை கொடுப்பாரு. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு முதலாளித்துவமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆளடிமை சேர்க்கைகள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்குது. தைரியமாக ஒரு காரியத்தையும் எடுத்து நடத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உயர்வு தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு உயர் பதவிகள், முன்னேற்றம், பண வரவு அதிகப்படுத்துறது, இப்படி நற்பலனாக அந்த குரு பகவான் செயல்படுவார். இளைய சகோதரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், சகோதர சகோதரிகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னா இந்த குரு பெயர்ச்சியில் அது நடந்தேறும். புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில் அமையும். அதில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதில் கெடுபலன் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, குடும்பமான வரைக்கும் வராது, இருந்தாலும் ஒரு சில அஸ்தங்கமாகக்கூடிய நேரம், குரு மேற்கு அஸ்தங்கமாகி கிழக்க உதயமாகக்கூடிய நேர காலகட்டங்களில் சந்திரனை குரு பார்க்காம இருக்கிறதுனால அந்த நேர காலகட்டங்களில் ஒரு சில உபாதைகள், உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். இதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலில் உள்ள சக்கரத்தாழ்வாரை அவருக்கு போய்ட்டு ஒரு துளசி மாலை போடுறது, விளக்கு ஒரு 2 விளக்கு, நெய் விளக்கு தீபம் போடுறது, இந்த மாதிரிலாம் போட்டு கல்கண்டு வச்சு படைக்கலாம். கல்கண்டு வச்சு படைச்சி அந்த இருக்கிறவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு வர்றது, அப்படிலாம் செஞ்சோம்னா உங்களுக்கு நற்பலனாக அந்த அஸ்தங்க காலத்தில் கூட நற்பலனாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு நற்பலனை பற்றி பார்ப்போம். நீங்கள் ரிஷபத்தில் குரு இருந்த காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இருந்திருப்பீங்க. இப்போது ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல மிதுனத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி நல்ல பலனை கொடுக்க இருக்கின்றார். கஷ்டங்கள் விலகும். என்ன கஷ்டம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நிறைய கெடுபலன்களை அனுபவித்து வந்திருப்பீங்க. அந்த கெடுபலன்லேருந்து முதல்ல விடுதலை ஆகிறீங்க. விடுதலையாகி குடும்பத்துக்கு தேவையான சுப விரயங்கள், செலவுகள் உண்டு. பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியதாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு செய்யக்கூடியதாக இருக்கலாம். ஏதோ ஒரு நற்பலனான செலவுகள் வரும். அதே சமயத்தில் பொருள் பெருக்கமும் உண்டு, பொருள் சேர்க்கையும் உண்டு. பொருளாதார ரீதியாக பண வரவுகள் வர்றது, தங்க நகைகள், வீடு மனை வாங்கிறது, அப்படி சூப்பலனாக இதெல்லாமே நடக்கும். இது பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கூட தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து செயல்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அது நன்மை தரக்கூடியதாக தான் அமையும். இதில் உத்தியோகத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
தீர்க்கமாக நல்ல முடிவு எடுப்பாங்க. முன்னேற்றமான நேரம் தான் இதில். அதனால் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடியக்கூட நேரமாக அமையுது. இதில் உங்களுக்கு நற்காரியங்கள் தான் அதிகமாக இருக்குது, தீய பலன் அதிகம் கிடையாது. அதனால் ரிஷபராசினியர்களுக்கு தான் மிக அருமையான நேரமாக இந்த குரு பலன் அமைஞ்சிருக்குது. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அந்த இடத்துல கொண்டக்கடலை மாலை போடுறது, மஞ்ச வஸ்திரங்கள் அவருக்கு சாத்துப்படி பண்ணுறது, சுண்டல் கொண்டக்கடலையே ஊற வச்சு சுண்டல் செஞ்சு படைச்சி அங்கே உங்கள் கையால் விநியோகம் பண்ணுறது, இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தோம்னா இன்னும் அருமையான நற்பலனை வாரி வழங்குவார். ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த பொற்காலமாக அமையுது. எந்த விதமான பாதகமும் இல்லை. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குருபலனை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ஜென்மத்திலேயே குரு வர்றாரு. ஜென்மத்தில் வரக்கூடிய குரு ஒரு சில பாதங்களை செய்யக்கூடியதாக எல்லாரும் நினைக்கலாம். பாதகங்கள் எதுவும் இல்லை. பாதகங்களை பற்றி பின்னாடி பார்ப்போம். நாம் முதல்ல நன்மைகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். என்ன நன்மைகள் அப்படின்னு எடுத்தோம்னா, குரு மிதுனத்திலிருந்து 5ஆம் இட பார்வையாக துளாராசியை பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பற்றி, நற்பலனை பற்றி, அவங்களுக்கு காலேஜ் சேர்க்கறது, இல்லை படிப்புக்கு அனுப்புறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் திருமணம் பற்றி பேசுறது, இப்படி சுப பலனாக எல்லாமே நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நல்லபடியாக அமையும். இளைய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி மேன்மை, முன்னேற்றம், உயர்கல்வி அமையிறது, இப்படி நற்பலனாக அவங்களுக்கு அமையும். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியது ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் சரி, இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறதோ மற்ற நற்காரியங்கள் செய்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி நற்பலனை பற்றி சிந்தனை செய்யக்கூடியது, இப்படி இந்த மாதிரி ஒரு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த காலகட்டத்தில் 2025. அடுத்தது மனைவி அப்படின்னு எடுத்தோம்னா, மனைவிக்கு அவங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுறது, நண்பர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நண்பர்கள் வழி உதவிகள் கிடைக்கும். நண்பர்களுக்கு ஏதாவது நாம் உதவி பண்ண வேண்டியது, அந்த மாதிரி நற்பலன்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கும். தொழில் மேன்மை அது நல்லாயிருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் புதுசாக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் செய்யலாம். மேற்கொண்டு தொழில் வளர்ச்சிக்காக பணம் வாங்கி செலவு செய்யணுன்னாலும் அதையும் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு நற்பலனாக அமையும். மனைவிக்கு நகை, பொண்ணு ஆபரணங்கள் அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் அதுவும் செய்யக்கூடிய நேரமாக தான், இப்போ நல்ல நேரமாக தான் இருக்குது. தந்தை மற்றும் தந்தை வழி செல்வாக்கு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். பிதுராதி சொத்துக்கள் பிரச்சனைகள், பெரியவங்களாக இருந்தாங்கனாக்கா பிதுராதி சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம். இளையவர்களாக இருந்தால் தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். இப்படி நற்பலனாக தான் இந்த மிதுன ராசிக்கு அமைஞ்சிருக்குது. புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த நேரத்தில் கொஞ்சம் குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கும். அந்த மனக்குழப்பத்தினால அந்த புதுசாக கற்றுக்கக்கூடியதில் ஒரு சிக்கல் மாதிரி, ஒரு மன அமைதி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். உடல் உபாதைகளும் உண்டு இந்த ஜாதகருக்கு. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். மனக்குழப்பம்ன்றது கொஞ்சம் இதை செய்ய முடியலையே, இதை பண்ண முடியலையே, நமக்கு எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் அது இளைஞர்களுக்கு அது இருக்கும். புதிய விஷயங்களில் அதிகமாக நாட்டம் காட்டுவாங்க. புதுசாக கற்றுக்கணுன்றதில் அதிகப்படியாக நாட்டங்கள் காட்டுவாங்க. அதை கற்றுக்கிறதுக்காக நிறைய முற்படுவாங்க. அதுக்காக நிறைய முயற்சி பண்ணி அந்த நேரத்தை அதில் செலவிடுவாங்க. இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்னு எடுத்தோம்னா, புதன்கிழமையில் பச்சைப்பயிர், முளைக்கட்டிய பச்சைப்பயிர், அது வெங்காயம், உப்பு, காரம் அதெல்லாம் போட்டு
அதை ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சு அதை புதன்கிழமை அன்னைக்கு புத பகவானுக்கு வச்சு படைச்சி ஒரு 10 பேருக்கு அவர் கையால் விநியோகம் பண்ணிவிட்டு அவரும் சாப்பிட்டு வர அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். நரம்பு மண்டலங்கள் ஆக்டிவ் ஆகும், நல்ல சிந்தனைகள் உருவாகும், தெளிவு இல்லாத ஒரு நிலையில் இருந்த குழப்பங்கள்லாம் தெளிவு பெறும். இப்படி சுபலனா உங்களுக்கு நற்பலனாக அமையும். ரொம்ப குழப்பம் வேண்டாம், தெளிவாக இருங்க. உங்களுக்கு நற்காரியங்கள் தான் நடக்கும், கவலை வேண்டாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். என்னென்ன நன்மைகள் அப்படின்னு எடுத்தோம்னா, கடகராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது மிதுனத்தில் வரக்கூடிய குரு விரய குருவாக அமைகிறாரு. இந்த விரயங்களை எப்படி நன்மைகளாக மாற்றி அமைச்சிக்கிறது அப்படின்றது இந்த கண்டென்ட்டில் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். சுப விரயங்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்தோம்னா, மண் வாங்கிறது, வீடு கட்டுறது, பிள்ளைகளுக்கு திருமண செலவுகள் செய்கிறது, உத்தியோகத்துக்காக செலவு பண்ணுறது, கல்வி வளர்ச்சிக்காக பணம் செலவு பண்ணுறது, மேம்பட்ட படிப்புக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சுப விரயங்களாக அதை அமைச்சிக்கலாம். இளைய சகோதரர்கள், அவங்களுக்கு இளைய சகோதரிகள் இருந்தாங்கன்னா அந்த திருமண செலவுகள், அவங்களுக்கு செய்ய வேண்டியது நகை நட்டு அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் செய்யலாம். இந்த நேரம் அந்த மாதிரி நற்பலனாக அமையும். வீடு மனை வாங்கிறது, வீடு கட்டணும்னா கட்டலாம். பண விரயம் சுப விரயமாக அமைச்சிக்கலாம். வீடு கட்டணும்னா பூமி பூஜை பண்ணி வீடு கட்டுறதுக்கு இந்த ஆண்டு 2025 ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வீடு கட்டணும்னா கட்டலாம். புதுசாக தொழில் அமைக்கணுன்னாலும் உங்களுக்கு புதுசாக தொழில் அமைச்சிக்கலாம். இப்படி நற்பலனாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆனால் இது 12ஆம் இடமாக அமைஞ்சிருக்கிறதுனால கடகராசிக்காரர்களில் ராகு திசை நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னாக்கா அந்த ராகு திசை உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் கடன் நம்பி வாங்காதீங்க. ராகு திசை நடந்தால் கடன் நம்பி வாங்காதீங்க, யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், போகலாம், வரலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதெல்லாம் இந்த நேரத்தை ஒதுக்கி வச்சுருது ரொம்ப நல்லது. கடகராசிக்கு ராகு திசை அப்படின்றது 8ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கார், கூட சனி சேர்ந்துருக்காரு. அதனால் மிகப்பெரிய ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். ரொம்ப எச்சரிக்கையாக தான் அதை செயல்படணும். மற்ற திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கிடையாது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்லக்கூடியது, இந்த கஷ்டங்கள் ஏமாறக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றபடி மற்ற திசை நடக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்யலாம், உங்களுக்கு நற்பலனாக அமையும். அதே மாதிரி பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பொருட்கள் தொலைந்து போகக்கூடியதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா இந்த ராகு திசை அல்லது கேது திசை நடக்கிறவங்களுக்கு இது நடக்கும், கெடுபலன் அப்படின்னு. மற்றபடி மற்ற திசை நடக்கிறவங்க எல்லாருமே நற்பலனாக தான் இருக்கும், ஒன்றும் கவலை வேண்டாம். இந்த கெடு திசை கூடியவங்களுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த குளத்தில் குளிக்கிறது, ஒரு அர்ச்சனை பண்ணுறது, செதறு தேங்காய் தலை சுற்றி செதறு தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சிங்கனாக்கா அந்த கெடுபலன்கள் குறையும். மற்றவங்க அவங்களும் செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு அந்த ஒரு சில கண் திருஷ்டி மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகும். பொதுவாக எல்லாரும் அந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருமே முருகன் கோயில் வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம். மீதமுள்ள 5 ராசிகளுக்கும் அடுத்த தொகுப்பில் விரிவான பலனை பற்றி சொல்கிறேன். நன்றி.